கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு தையல் மிஷின்களுடன் வந்த லாரியை பாஜக உள்ளிட்ட அனைத்து கட்சியினர் மடக்கி பிடித்து கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதற்காக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு 100க்கும் மேற்பட்ட தையல் இயந்திரங்கள் வந்தன. அதன் நோக்கம் என்ன என்பது பற்றி அவர்கள் விளக்கம் கேட்டு வாக்குவாதம் செய்தனர். அதாவது இன்னைக்கு கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல வச்சு ஒரு லாரி பின்னாடி தெரியக்கூடிய அந்த லாரி நிக்குது. இந்த லாரி முழுக்க தையல் மிஷின்கள் கொண்டு வரப்பட்டிருக்கு. முறையான எந்த விதமான ஆவணங்களும் இல்ல. தேர்தல் நடத்தை விதிமுறை அமல்ல இருக்கு. தேர்தல் கமிஷன் முழுவதுமா ஒரு வாகனம், ஒரு சைக்கிள்ல ஒரு ஆள் போனா, ஒரு பாமர மக்கள் போகும்போது கூட அவரை சோதனையிட்டு பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலையில நகர்ல முக்கியமான இடமான மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலே ஒரு லாரி நிறைய தையல் பொருட்கள் கொண்டு வரப்பட்டிருக்கு. இது பொதுமக்களுக்கு தேர்தல் சமயத்துல அவங்க விநியோகம் பண்றதுக்காக முறையில்லாம கொண்டு வந்திருக்காங்க. இது இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தின் சார்பிலையும் பொதுமக்கள் சேர்ந்தும் இதை தடுத்து நிறுத்தியிருக்கோம். அதுக்கு சீல் வைப்போம்னு சொல்லியிருக்காங்க. வாகனத்தையும் சீல் வச்சு நாங்க வாகனத்தையும் கைப்பற்றுவோம்னு சொல்லியிருக்காங்க. இந்த தையல் மிஷின் எதுவுமே டெலிவர் பண்ண மாட்டோம்னு உறுதியளிச்சிருக்காங்க. அது இந்த தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமல்ல இருக்கும்போது இந்த மாதிரி தையல் மிஷின்கள் ஒரு மாவட்டத்துக்குள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்குள்ளே இருக்கும்போது மிகப்பெரிய கேள்விக்குறியாகிறது. இந்த தேர்தல் கமிஷன் என்ன பண்ணிட்டு இருக்கு? இப்படி இவ்வளவு தையல் மிஷின்ஸை எப்படி இந்த இடத்துக்கு கொண்டு வந்தாங்க? இவ்வளவு செக் போஸ்ட் தாண்டி இன்னைக்கு காலையில இங்க ரீச் ஆனதா சொல்றாங்க. இத்தனை செக் போஸ்ட் சுங்கத்தாவடிகள் தாண்டி வந்திருக்கு. எல்லா இடமும் சோதனை இட்டு இருக்காங்க. நம்ம மாவட்டத்துக்குள்ளேயே 10-15 இடங்களுக்கு மேல சோதனை இட்டு இருக்காங்க. அப்போ அந்த நேரத்துல பணியில் இருந்த அதிகாரிகள் மீது முறையான நடவடிக்கை எடுக்கப்படணும். முறையான தேர்தல், ஜனநாயக நாட்டுல இந்த தேர்தல் முறையான ஒரு வகையில நடந்தால் மட்டுமே ஜனநாயகம் வெற்றி பெறும், மக்களும் வெற்றி பெறுவார்கள், நல்லாட்சி அமையும். ஆனா இந்த மாதிரி தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமல்ல இருக்கும் போது இந்த மாதிரியான இலவச பொருட்கள், இந்த ஸ்கீம் அப்ரூவல் ஆகாது, இது எல்லாமே கொடுக்கும் போது இந்த ஜனநாயக முறையில இந்த தேர்தல் நடைபெறுமா என்ற கேள்விக்குறி எல்லா மக்களுக்கும் எழுது. தேர்தல் அதாவது இந்த இடத்துல மட்டும் இல்ல, இன்னைக்கு இது கன்னியாகுமரி மாவட்டத்துல இருக்கு. அப்போ அவங்க கேட்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, த்ரூ தமிழ்நாடு இந்த லோடு இறங்கி இருக்குன்னு சொல்றாங்க. கன்னியாகுமரி மாவட்டத்துல மட்டும் இல்லாம தமிழ்நாட்டுல உள்ள எல்லா மாவட்டங்களிலையும் இந்த மாதிரியான லாரியில தையல் மிஷின்ஸ் கொண்டு வந்திருக்காங்களா, பொதுமக்களுக்கு விநியோகம் செய்யப்படுதான்னு தேர்தல் கமிஷன் உடனடியாக துரிய நடவடிக்கை எடுத்து அப்படி ஏதாவது விநியோகம் பண்ணதா இருந்தா அதை உடனடியாக தடுக்க வேண்டியதும் அவங்களோட கடமையாகும். அதை நாங்க தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக நாங்க அழுத்தம் திருத்தமாட்டு சொல்லிக்கிறோம். Hi everyone! Please subscribe, like the video, and share it with your friends. Pretty please!